லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இது வதந்தின்னு சொல்லியிருக்காரே தவிர கூட்டணிக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்லல, கூட்டணிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லல, கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லல. அது வந்து விஜய்க்கு மட்டுமல்ல, திரைமறைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இருக்கலாம் நடந்த ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு ராஜ்வேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். என்டிஏ கூட்டணியில் விஜய் சேரப்போறார் அப்படிங்கிற செய்தி தான் கடந்த ஒரு சில நாட்களாக வந்துட்டு இருந்தது. இப்போது நேரடியாக பாஜக தமிழ்நாட்டு தலைவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்தது, இது மாதிரி அவர் வரப்போறாரா அப்படின்னு சொல்லி. அவர் வந்து இது வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி எல்முருகன்ட்டையும் இதே கேள்வி வந்து அந்த மாநாடு திடலும் போது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் கேட்டாங்க. அதுக்கு வந்து தேசிய தலைமை தான் எதாக இருந்தாலும் முடிவெடுக்கும், நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வந்து அழைப்பே கொடுத்துருந்தாரு. அவரை வந்து அந்த பதவியிலிருந்து இப்போ வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியும், வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இன்னொரு செய்தியும், இது வதந்தியா உண்மையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நீங்களே 3 பேருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதனால் நம்ம 1 by 1 போகலாம். மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறது, அது வந்து தட் இஸ் த ப்ரோட்டோகால். அந்த மாதிரி ஒரு தேசிய கட்சி எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் மாதிரி இங்கே யார் வேணாலும் பேச முடியாது. திடீர்னு ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது திடீர்னு ஒரு செல்வ பெருந்தகையோ அவங்களோட இஷ்டத்துக்கு அந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்க முடியாது. ஸோ அதனால வந்து இங்கே ஒரு தேசிய தலைமைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தேசிய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு தான் மாநில தலைமை இந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கும். ஸோ திரு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறதுங்கிறது தான் பார்ட்டியினுடைய புரோட்டோகால் ஸ்டேட்மெண்ட். திரு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறதுங்கிறது இது மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் எந்த ஒரு இடத்திலும் பாஜக தாவேகா தாவேகாவோடு கூட்டணி வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு இமேஜை ஒரு நேஷனல் பார்ட்டியா, இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க அதிகமான மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு கட்சி அப்படியான ஒரு இமேஜை டெவலப் பண்ண விருப்பப்படலை. களத்தில் உண்மையாகவே பார்த்தா ஐடியாலஜிக்கலி கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்லாம் சொல்லிட்டு விஜய் வந்து டிக்ளேர் பண்ணும்பொழுதே திமுகவையும் பாஜகவையும் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய சூழல்ல இன்று கட்சி தொடங்கி இன்னும் களத்திற்கே வராத, இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்காத ஒரு நபரை நம்பிதான் இந்தியா முழுவதுக்கும் ஆளக்கூடிய ஒரு கட்சி இருக்குதா அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து அணுகி தன்னுடைய கட்சியினுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு மாநில தலைவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கதா பார்க்குறேன். 3வது நீங்க கேட்ட மாதிரி திரு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்களுடைய அந்த நீக்கம் அப்படிங்கிறது வந்து இது பார்ட்டி எடுத்த முடிவு. ஸோ இது தலைமையினுடைய முடிவுக்கு எல்லோருமே கட்டுப்படணும், அதுக்கு அவரும் விதிவிலக்கு அல்ல. ஸோ இது தொடர்பான விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிறத அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உணர்த்துவதற்காக மாநில தலைமை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவாக அதை நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி அது வந்து ஒரு உட்கட்சி விவகாரம், அவ்வளோதான். அதில் பெருசாக கமெண்ட் சொல்றதுக்கு என்டிஏக்குள்ள விஜய் வந்துட்டார் அப்படின்னா அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் பலம் சேர்க்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருப்பதாக பல்வேறு விமர்சகர்கள் பத்திரிகையாளர்களுமே சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து அவரை வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வந்து பாஜகவே முடிவெடுத்துருச்சு. ஃபுல் ஸ்டாப்னு நம்ம எதுவுமே கிடையாது. இந்த ஒரு கட்சி, ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபார்ம் ஆகி தேர்தல் களத்துக்கு போற முதல் நாள் வரைக்கும் இங்க எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம களத்துல எவ்வளவு உதாரணம் பார்த்திருக்கோம். வைகோ அவர்கள் வந்து போயஸ் கார்டனுக்கு போறாரா, அறிவாலயத்துக்கு போறாரா அப்படிங்கறது வந்து இந்த விவேக் பட காமெடி மாதிரி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போய்கிட்டு இருக்கிற பல நிகழ்வுகளை தமிழ்நாடு பார்த்திருக்கு. ஸோ அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் விஜய் வந்தா பலமா பலவீனமா இது எல்லாமே வந்து ஒரு தேசிய கட்சி, இன்னும் சொல்ல போனா ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங்கிறத எனக்கு தெரிஞ்சு பாஜக மாதிரி மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி இந்தியாலே வேற எந்த கட்சியும் கிடையாது. ஸோ அவங்க தான் வந்து எலெக்ஷனுடைய அனைத்து விதமான அதனுடைய அப்டேட்ஸையும் தன்னுடைய கைகளில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் மிகவும் தெளிவாக தீர்க்கமாக கையாளக்கூடிய ஒரு கட்சி. அதனாலதான் இன்னைக்கு 1000 எம்எல்ஏக்கள் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு கட்சி, இப்படியான பல்வேறு அங்கீகாரங்கள் அந்த கட்சியை நோக்கி வந்திருக்கு. அண்ட் பிகெஸ்ட் பார்ட்டி ஆஃப் வேர்ல்ட், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாகவும் பாஜக அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விஜயனுடைய வரவு எந்த அளவுக்கு பலவீனம்ங்கிறதுல 2 விதமான தியரி இருக்கு. உங்களுக்கே தெரியும், விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார், அதிகமாக அவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும், இளைஞர்களுடைய வாக்குகளை பிரிப்பார் என்று ஒரு நம்பிக்கையும், பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பிரிப்பார் என்று ஒரு நம்பிக்கையும் இருக்கும் பொழுது இதனுடைய மேஜர் சங்க் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து திமுக கூட்டணியிடம் தான் இருக்கிறது. அதனால் அங்க இருக்கக்கூடிய வாக்குகளை தான் அவர் அதிகமாக பிரிப்பார். அதனால் விஜய் தனித்திருப்பது நல்லது அப்படிங்கிறது ஒரு தியரி நம்பர் 2. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கறத ரேண்டம் சர்வேஸா யார் போய் எடுத்தாலும், எந்த தொலைக்காட்சியோ எந்த ஊடக நிறுவனம் போய் எடுத்தாலுமே அது ஒரு 10% 15%, 15% 20% யாருமே அவரை ஒரு 5% கம்மியாக மதிப்பிடவே இல்லை. எல்லோருமே 10% மேலதான் மதிப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஃபாலஜிஸ்டா இருக்கட்டும், நேஷனல் செஃபாலஜிஸ்டா இருக்கட்டும், இதுல மாற்றமே இல்லை. சோ அப்போ ஒரு 10%க்கும் அதிகமான அன்டெஸ்டட் ஓட்டர்ஸை தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு மாஸ், ஒரு நடிகர், ஒரு திரை நட்சத்திரம் வரும்பொழுது அது எந்த கூட்டணிக்கும் பலம். ஸோ அப்படி வரும்பொழுது அவர்
தாவேகா வந்து என்டிஏக்கு வந்து அது ஒரு பலம். ஸோ இந்த ரெண்டு தியரியுமே இருக்குன்னா ரெண்டு தியரியுமே களத்துல இருக்கு. பாஜகக்குள்ள இருக்கக்கூடியவங்க இதை விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு தியரி இருக்கும் பொழுது அதை ஏன் நம்ம அந்த கேட்டை சாத்தணும் அப்படிங்கிற ஒரு யார் சாத்தணும்? அந்த கருத்தை வச்ச உடனே நம்ம நடவடிக்கை இல்ல. அது வந்து நம்ம ஒரு தனிநபர் சார்ந்து அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்றதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு சீனியர், நான் வந்து அவரை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுல எனக்கு பர்சனலி கேட்டீங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சொன்னதனுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக கூட இருக்கலாம். ஆனா அந்த பார்ட்டிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது அப்படிங்கறத பார்ட்டி வந்து அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தியின் மூலமாக இந்த செய்தி பலருக்கும் சொல்லப்பட்டதாக நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேகா ஆட்களுக்கும் இது வந்து ஒரு செய்தியை இல்ல, இது தாவேகா எப்படி புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது வந்து அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அது நமக்கு அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. பட் பிஜேபி என்ன நினைக்குதுங்கிறத என்னால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. என்னன்னா மாநில தலைவர் என்ன சொல்ல விருப்பப்படுகிறார்னா, கூட்டணி தொடர்பான கருத்துக்களை நீங்கள் சுயமாக சொல்லாதீர்கள், அதை சொல்வதற்கென்று மாநில தலைமை நான் இருக்கிறேன், தேசிய தலைமை இருக்கிறது, நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஒரு மாநில தலைவரா அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத கட்சியில மேல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் கரெக்டா கன்வே பண்ணிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். அது சரியா தப்பா, அது வந்து அதன் மூலமாக அவர் கூட்டணி கதவை அடைச்சிட்டாரா? உங்களுக்கே தெரியும், எல்லோருக்குமே பரவலாக எல்லோரும் எடுத்து விமர்சிச்ச ஒரு விஷயம் தான். அவர் வந்து ஒரு தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ஒரு நடிகையோடு தொடர்பு படுத்தி ஒரு கமெண்ட் ஒன்று சொன்னாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கண்டன குரல்கள் வந்த பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாநில தலைவர் சொன்ன கருத்தை திருத்திக் கொள்ள வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும், அல்லது அப்படி சொல்லாமல் இருக்கலாம் என்று அடுத்த கட்ட தலைவர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் அல்லது இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தேசிய பொறுப்பாளர்கள் எல்லோரும் சொன்னார்கள். வேற எந்த ஒரு கட்சியிலையும் சாத்தியம் இல்லை. ஸ்டாலின் சொன்ன ஒரு கருத்து தவறு, அதை ஸ்டாலின் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கே நேரு சொல்லுவாரா? உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரா? அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது சொல்லுவாங்களா? சீனியர்ஸ் துரைமுருகன் மாதிரியான ஆட்கள் சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா அது வேத வாக்கு. இங்க அப்படி கிடையாது. மாநில தலைவராகவே இருந்தாலும் அவர் சொன்ன கருத்தில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்கும்போது அதை சொல்வதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஃபோரமா பாஜக இருக்கிறதா நான் பாக்குறேன். அண்ட் அவருமே அதை உணர்ந்து அவ்வளவு பெரிய ஒரு சீனியர் லீடர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார், இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் அதை வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அதனால நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பிறகு அது தொடர்பாக நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பொதுவெளியில இருக்கு. அதை பத்தி நான் பெருசா கமெண்ட் பண்ண விருப்பப்படல. பட் ஸ்டில் ஒரு கரெக்டிவ் மெஷருக்கு தன்னை எப்போதுமே உட்படுத்திக்கக்கூடிய இடத்தில் தான் மாநில தலைவர் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, ஒட்டுமொத்தமா இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் அலையன்ஸ் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி என்டிஏங்கிறது இன்னும் முழுமை அடையல. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ புதிய கட்சி ஒன்று வர இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார். கடைசியா இப்போ விஜயுமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அதிமுக விஜயை வந்து அணுகக்கூடிய இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ என்டிஏ மூலியமா, அதுவும் குறிப்பா பாஜக மூலியமா திரும்ப கூட்டணி வருவதற்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற பார்வை தான். இல்ல, நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து இது வதந்தின்னு சொல்லியிருக்காரே தவிர கூட்டணிக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்லல, கூட்டணிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லல, கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லல. அது வந்து விஜய்க்கு மட்டுமல்ல, விஜய் மட்டும் தான் இன்னும் அலையன்ஸ்குள்ள வராம இருக்காருன்னா இன்னும் நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. அண்ட் அது மட்டுமல்ல, திமுகல வந்து இப்போதைக்கு தான் சீட் ஷேரிங் பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திமுகவிலிருந்து கடைசி நிமிடத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஈவன் சீட் ஷேரிங்ல கையெழுத்து போட்டதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை மீறி வெளியில் வந்த காட்சிகளை எல்லாம் நம்மளுடைய தமிழர் அரசியல் பார்த்துருக்கிறது. அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி முழுமையடையும். தமிழ்நாட்டில் இன்னும் சிலர் வந்து தங்களுடைய முடிவுகளை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்டிஏவினுடைய ஒரு ஃபைனல் ஷேப் வரும்பொழுது அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியும். மாநில தலைவர் வதந்தி அப்படிங்கிறாரு. எதை வதந்திங்கிறாரு? நாங்க டாக், அவங்க கூட எங்களுக்கு ஒரு டாக் ப்ரொசீட் ஆகுதுங்கிறது வதந்தி அப்படிலாம் இல்ல. ஏன்னா லோக்கல் லெவல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கிறதா, இல்ல தேசிய அளவுலயே வந்து இது வதந்தி செய்தி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இப்ப இங்க வந்து நயினா நாகேந்திரனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அல்லது எல் முருகனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். தேசிய அளவுல ஏதாவது ஒரு தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரும் வந்து பேசுறாங்களா? மாநில தலைமைக்கு அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் டெல்லியே தீர்மானிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை பாஜக மேல ஏற்படுத்தவே தப்பு. அப்படி பார்த்தா கிரீஷ் ஷோடங்கர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு, ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும் நேரடியாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்காக உழைத்தவர்கள் யாருன்னு. கிட்டத்தட்ட 70 சீட்டுக்கு மேலன்னு பேசினாங்க, ஈக்குவேஷன்ஸ் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனா ஐடி விங்ல ஒரு தனி அணியே, ஓகே, அந்த ஐடி விங்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபீல் அஹ்மத் நினைக்கிறேன், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய டீம் வித் அப்ரூவல் ஆஃப் சசிகாந்த் செந்தில், சுபத்ரா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஐ கேன் ஈவன் கால் அவுட் த நேம்ஸ். இவங்க எல்லோரும் சேர்ந்து தாவேகா அலையன்ஸ்க்காக அவ்வளவு தீவிரமா வேலை பார்த்தாங்க. சோசியல் மீடியால இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை அழைத்து பேசினார்கள். உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக தாவேகாவும் காங்கிரஸும் சேரப்போதுன்னு செய்திகள் போட முடியுமா? செய்திகள் போட்டா உங்களுக்கு வந்து நாங்க பேமெண்ட் பண்றோங்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் விலை பேசப்பட்டன. ஸோ அப்ப தாவேகாவுடன் அணி சேர வேண்டும் என்று விரும்பிய அதே காங்கிரஸ் தான் இன்னைக்கு திமுகவோட சேர்ந்திருக்காங்க. இவங்களாம் திமுக வேலை பார்ப்பாங்களா? இந்த கான்ஃபிளிக்ட்ங்கிறது விரும்பக்கூடிய ஒரு அணியோடு தான் நம்ம சேர்றோமா அப்படிங்கிறது வந்து எல்லா கூட்டணியிலும் இருக்கும், எல்லா கட்சிகளிலும் இருக்கும். இப்போ இதே ப. சிதம்பரம் இன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு அவர் தான் வந்து இந்த கையெழுத்து போடுவதற்கு காங்கிரஸ் கூட்டணி உறுதியாவதற்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதே ப. சிதம்பரம் திமுகவோட அலையன்ஸ்ல இருந்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்ப திமுக வந்து பாஜகவோட அலையன்ஸ்ல இருந்த அந்த காலகட்டத்தில்
அவர் வந்து இந்திய ஜனநாயக பேரவையை ஏதோ ஒரு கட்சி நடத்தினார். அதாவது தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து ஐயா மூப்பனார் அவர்கள் மீண்டும் எந்த மூப்பனார் வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து ஜெயலலிதாவுடன் அலைன்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சாரோ, அவரே தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துட்டு போயிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி வைக்கும் பொழுது ப. சிதம்பரம் அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு கட்சி நடத்தினார். அந்த கட்சியை திமுகவுடன் அவர் கூட்டணி வச்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் கூட்டணி, ஆனா எனக்கும் திமுகவுக்கும் கூட்டணி, சோ நான் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னு இதே ப. சிதம்பரம் அவர்கள் பேசிய வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சோ இப்படி எல்லா விதமான சாத்தியங்களும் இருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கு ஒரு வழிவகை இருக்கிறது. there is a protocol, that protocol should be maintained என்பதை மாநில தலைமை அனைவருக்கும் அறிவுறுத்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்ப திரைமறைவுல ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கலாம். நடந்த ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல கேட்கிறேன், ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி வர்றதுல இதுல ஏதாவது பதட்டம் வர்றதுக்கு இவ்வளவு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். இவ்வளவு பதட்டம் நம்ம வந்து ஏன் ஆகணும்? தவைக்காங்கிறது ஒரு கட்சி, அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு? அவர் கட்சி தொடங்கின உடனே அவர் ஓப்பனா சொன்னாரு, கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதிரி கான்வர்சேஷன் வருது அப்படின்னா அப்போ வந்து பாஜக இந்த இடத்துல இறங்கி போயிருக்கா, அல்லது விஜயுமே இறங்கி போய் இந்த கான்வர்சேஷனுக்கு ஒத்துக்கிட்டாரா? இந்த கூட்டணி இது வந்து உங்களுக்கே தெரியும், எத்தனையோ இந்த மாதிரியான கொள்கை எதிரிகள், நாங்க இவங்களை அழிச்சிருவோம், இவங்களை ஒழிச்சிருவோம், இவங்க கூட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொன்னவங்க எல்லோருமே அலையன்ஸ் வச்சதெல்லாம் தமிழ்நாடு எத்தனையோ தேர்தல்கள்ல பார்த்திருக்கு. இந்த தேர்தலையும் பார்த்துட்டு தான் இருக்கு. மதிமுகங்கிற கட்சியை வைகோ எதுக்காக தொடங்கினாரு? இன்னைக்கு எதுக்கு அவர் வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு? பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்னு சொல்லி இன்று வரை அதை நகைச்சுவையாக பேசி கடந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் கொள்கை கூட்டணி எதுவும் கிடையாது. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சொன்னது என்ன? மக்கள் நல கூட்டணியால் இருந்த அத்தனை டீமும் அப்படியே இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் நல கூட்டணி எங்க இருக்குதுன்னா திமுக கிட்ட தான் இருக்கு. அதே திமுகவை வீழ்த்துவதற்காக தான் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அப்ப இன்னைக்கு அவங்க வந்து அதை விட்டுட்டு, அதாவது மக்கள் நலம் அப்படிங்கிறது எதுனா திமுகவை வீழ்த்துவதுனாங்க. அப்ப இன்னைக்கு அவங்க மக்கள் விரோத கூட்டணியா மாறிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இதெல்லாம் வந்து நேரத்துக்கு ஏற்றவாறு அந்த கூட்டணிக்கான ஈக்குவேஷன்ஸை மாத்திக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய இயல்பு. அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். எந்த ஒரு கட்சியாவது இந்த கட்சியோட கூட்டணியே வைக்காத கட்சினா இந்தியாவில் 2 கட்சி தான் சொல்ல முடியும். காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வச்சதில்ல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதில்ல. காலப்போக்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு கட்சியினுடைய இருப்பு, ஒரு கட்சியினுடைய தேவை, அந்த தேர்தலினுடைய கணக்கில் தான் அதை டிசைட் பண்ணுது. இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் மிக தெளிவாக பாஜகவோடு விஜய் ஒருவேளை கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும்? மிரட்டி கூட்டணி வைக்க வச்சுட்டாங்க, சிபிஐ வச்சு கூட்டணி வைக்க வச்சுட்டாங்க, அவங்க படத்தை வந்து பிளாக் பண்ணி சம்மர் அனுப்பி கூட்டணி வச்சுட்டாங்க. சோ இப்ப கூட்டணி வைக்கலைன்னா என்ன ஆகும்? பாஜக காத்து கொண்டிருந்தது, ஆனால் விஜய் வந்து அடிப்பணியை மறுத்துக்கிட்டார். சோ எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு வந்து இங்க சொல்லுவாங்க வார்டனாலே அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பாஜகனாலே அடிப்போம்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்கிற தமிழ்நாட்டுல பாஜக என்ன பண்ணாலும் கிரிட்டிசைஸ் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு மாநில தலைவராக அவருடைய பவுண்டரியை செட் பண்றாரு, அவருடைய டீமுக்கு செட் பண்றாரு. இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி திரு ANS பிரசாத் அவர்கள் பற்றி நீங்க கேட்டதுனால இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றேன். அவர் கட்சியில பல வருடங்களாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு முன்னதாக இருந்து அவர் கட்சியில் இருக்காரு. அவர் செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். அவருக்கு தேசிய அளவில் அவரை எல்லோருக்கும் தெரியும். அவரை ஒரு பொறுப்பில் 37 குழுக்கள் போட்டாங்க தேர்தல் மேலாண்மைக்கு என்று. அதில் ஒரு குழுவில் அவர் செய்தி ஊடகத்துறையினுடைய தொடர்பாளராக இந்த ஒட்டுமொத்த தேர்தல் பணிக்குழுவிற்கு செய்தி ஊடகங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான செய்தி தொடர்பாளராக அவர் தான் அறிவிக்கப்பட்டார். ஸோ அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்து ஒருத்தர் மாத்துறாங்கிற பொழுது அதுல நேஷனல் கன்கரன்ஸ் இல்லாம அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்ட்டியினுடைய உட்கட்சி விவகாரம். இது ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயமோ எதுவோ கிடையாது. இப்போ இந்த ஒரு 7 வயசு குழந்தையை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அது மக்களுக்கு இம்பாக்டான ஒரு விஷயம். குமாரபாளையத்துல ஒரு குழந்தைய வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அந்த துன்புறுத்தல் உள்ளாக்குன அந்த நபருக்கு வந்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு குழந்தையை தொட்டோம்னா நமக்கு என்ன ஆகும், நம்மளை வந்து போலீஸ் விட்டு வைக்க மாட்டாங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா தொட்டிருக்க மாட்டாங்க. இதை பத்தி பேசணும்னா இது வந்து சமூகத்துக்கு பொதுவான ஒரு விஷயம். ANS பிரசாதை மாத்தினதோ அல்லது வந்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போன்னு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதோ எந்த வகையில ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமநிலையை எந்த வகையில ஷேக் பண்ணதுன்னு எனக்கு புரியல. எல்முருகனுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம், நயனார் நாகேந்திரன் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய KS ராதாகிருஷ்ணன், பாஜகவில் இருக்கக்கூடியவர் பவன் கல்யாண் எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், அவர் என்கிட்ட ஒரு காலகட்டத்தில் பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நடந்தது சொல்றாரு. அவர் நடந்தது சொல்றாரு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் எங்கேயுமே விஜயுடன் நான் பேசுகிறேன், நான் பேசுவதற்கு தயார், விஜய் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அவர் கூப்பிடல. விஜயுடன் கூட்டணி பேசுவதற்கு நான் வரட்டுமான்னு அவர் கேட்கல. திரு KS ராதாகிருஷ்ணன் ஒரு சீனியர் தலைவர், உங்களுக்கே தெரியும். அவர் திராவிட இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், ஈழ செயற்பாட்டாளர், இந்த மாதிரி பல்வேறு முகங்கள் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. இப்போ விஜய்ங்கிறவர் ஒரு திரைத்துறையிலேருந்து வந்திருக்காரு. அப்ப விஜய்க்கு நெருக்கமானவர்கள் பலருமே பல கட்சிகள் இருக்காங்க. அவரை வச்சு படம் இயக்கின பேரரசு கூட தான் பாஜக தான் இருக்கிறாரு. அவர் கூட பேசிருக்கலாம்ல, வாங்க நம்ம சூப்பரா ஒரு இல்ல நான் சொல்றேங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். உடனே பேசினாரானா இந்த மாதிரி உங்க மூலியமா எதுவும் வந்து விஜய அணுகருக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்ப ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு நேரத்தில் விஜய்க்காக பல தொலைக்காட்சி விவாதங்களில் பேசியிருக்கிறேன். நான் வந்து அப்போது ரேடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு விஜயினுடைய சோசியல் அவருடைய சமூகத்தை பற்றி அவருடைய பார்வை, சமூக பிரச்சனைகளில் அவருடைய பார்வை, குரல், இது எல்லாத்தையும் நான் ரொம்ப மதிச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் எனக்கு விஜய் பிடிக்கும். நான் விஜயினுடைய எந்த ஒரு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லாதனால நான் அதை பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. மற்றபடி
இதை பற்றி பேசுவதற்கான ஒரு உரிமையோ ஒரு அங்கீகாரமோ அதற்கான ஒரு தேவையோ எனக்கு இல்லை. என்னை வைத்து பேச வேண்டிய இடத்தில் பாஜக இல்லை என்பதை தாழ்மையோடு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப கே.எஸ். ராதாகிருஷ்ணன் பவன் கல்யாண் வந்து பேசினாரு வச்சாரு அப்படிங்கறத பொதுவெளியில வச்சிருக்காரு. துணை முதல்வர் பதவி வந்து வரைக்குமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதா சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்டிஏ இது வந்து இப்ப பவன் கல்யாண் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும், அவர் துணை முதல்வராக இருக்கிறார். அந்த என்டிஏவினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டெகிரல் பார்ட்டா இருக்காரு. ஸோ அவருக்கும் விஜய்க்கும் பல்வேறு தொடர்புகள், திரை ரீதியிலான தொடர்புகள் இருக்கு. இவருடைய படத்தை ரீமேக் பண்ணி அவர் நடிச்சிருக்காரு, அவர் படத்தை ரீமேக் பண்ணி இவர் நடிச்சிருக்காரு. ஸோ பவன் கல்யாண் அவர்களுக்கும் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவருடைய கட்சியினுடைய ஜனசேனாவினுடைய மாநில தலைவராக கூட திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரப்போகிறார் என்ற செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் நடந்த செய்தியை சொல்கிறார். இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் சில டிஸ்கஷன்ஸும் போச்சுன்னு சொல்லி பவன் கல்யாண் இதை பேசுறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு வந்து ஒரு எண்ணோட்டம் இருக்கு. பாஜக தலைமை இதை விரும்புது, தேசிய தலைமை இதை விரும்புது, நீங்க இனிஷியேட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க, நான் சொல்றேன், நீங்க சூப்பரா பேசுறீங்க, நீங்க பிஜேபிக்கு வந்தீங்கன்னா நீங்க ஒரு நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் லெவலுக்கு போலாங்க அப்படின்னு உங்கள்ட்ட நான் சொல்றேன். என்னுடைய அர்த்தம் வந்து நான் மோடிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அப்ரூவல் வாங்கிட்டு உங்ககிட்ட பேசுறேன்னு அர்த்தமா? நான் உங்க மேல இருக்க அக்கறையில சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊடகவியலாளர், ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர், நீங்கள் வந்து ஏன் இப்படி ஒரு திராவிட ஒரு சித்தாந்தம் ஒரு முத்திரை உங்க மேல விழ வேணாமே சங்கர், நீங்க வாங்கல, இந்த சைடு வாங்க, வந்து ஒரு தேசியவாத ஊடகவியலாளராக இருங்க அப்படின்னு உங்களை நான் உரிமையா கூப்பிடுறேன். நீங்க இதுக்காக இதை வந்து நான் அமித்ஷா சொல்லி சொல்றேன், இல்ல RSS சொல்லி சொல்றேன்னு சொல்ல முடியுமா? ஏன் நான் சொல்றேன்னா நான் உங்க மேல இருக்க அக்கறையில சொல்றேன். என்னுடைய நல்ல நண்பராச்சு, ஒரு திராவிட சித்தாந்தத்தினுடைய ஒரு முத்திரையில இல்லாம ஒரு தேசிய சிந்தனைக்கு வந்தாருன்னா உங்களை இன்னும் மக்கள் கொண்டாடுவாங்களேன்னு ஒரு அக்கறையில சொல்லலாம். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி பவன் கல்யாண் சொல்லியிருக்கலாம், விஜய் கிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களை மாதிரி தாங்க நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன், கூட்டம்லாம் வந்துச்சு, எனக்கும் நிறைய கூட்டம் கூடுனுச்சு, நானும் உங்களை மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஆனா ஓட்டுன்னு போடும்பொழுது நான் எனக்கு போடலை, எனக்கு ஒரு அலைன்ஸ் தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த அலைன்ஸ் ஈக்குவேஷன் வந்த பிறகு எனக்கு நான் ஒரு துணை முதல்வராக இருக்கேன், என் கட்சியை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கேன், இனிமேல் இந்த கட்சி உடையாது, காணாம போயிடாது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இதுவும் ஒரு வழிதான். கூட்டணிங்கிறது ஒன்றும் ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அதற்கான பவரை கொடுத்துருக்கு. ஸோ கூட்டணிங்கிறது ரொம்ப தவறான வார்த்தை, ஒரு அன்பார்லிமெண்ட்ரி அல்லது ஒரு அன்எத்திக்கல் அப்படின்னா அதை வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்தே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அப்போ கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றதுனாலே ஒருத்தர் நேர்மையான வரணும். நான் கூட்டணிக்கு எந்த கட்சி கூடயும் போக மாட்டேன், நான் தனிச்சு நின்று அரசியல் பண்ணுவேங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப வானத்திலேருந்து குதிச்சிட்டாங்கிற ஒரு ஒப்பீனியனே முதல்ல தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ல ஒண்ணுதான் அந்த கூட்டாட்சிங்கிறது. திராவிட இயக்கமே என்ன சொல்லுச்சுன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு. ஸோ மத்தியில கூட்டாட்சி அப்படிங்கிற பொழுது இங்க மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத திமுக மாதிரியான கட்சிகள் எப்படி புரிஞ்சுக்குதுன்னா சுயாட்சி, அதாவது கூட்டணியில யாருக்குமே பங்கு கொடுக்காம, அமைச்சரவையில யாருக்கும் பங்கு கொடுக்காம இருக்கிறத சுயாட்சின்னு நினைச்சுக்கிறாங்க. அது இல்ல, ஆட்டோனமஸ் பவர் தான். ஸோ சிங்கிள் பார்ட்டி வந்து ரூல் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ அதை விஜய் வந்து அதை சொன்னாரு ஓப்பனா, நான் எல்லா கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதற்கு தயாரா இருக்கேன், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. அவ்வளவு சொல்லியும் அவரை நோக்கி மற்ற கட்சிகள் போல ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸை நம்ம யாரை நோக்கி வைக்கணும்னா தாவேகா நோக்கி தான் வைக்கணும். ஏன்னா பாஜகவோட அவங்க அலையன்ஸ்க்கு வராங்களா இல்லையா, பாஜக அதை விரும்புதா இல்லையா, இதெல்லாம் தாண்டி தாவேகா இவ்வளவு ஓப்பனா கால் ஃபார் பண்ணியும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் 10%, 15%, 20%, 25%, 50 சீட்டு, 100 சீட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக வந்துருவாருன்னா இப்பெல்லாம் சர்வேக்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஏன் எல்லாரும் புறக்கணிக்கணும்? எல்லோருமே வெறும் பணத்துக்காக வெளியே போயிட்டாங்களா? இல்ல. அப்ப அதை தாண்டி விஜய் அவர்களிடம் ஏதோ ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிசகி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதை விஜய் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஹை டைமா நான் பாக்குறேன். இப்ப சிபிஐ வச்சு மிரட்ட பாக்குது பாஜக அப்படிங்கறதா அடுத்த கேள்வி. பேஸ்லெஸ்ஸான அலிகேஷன்ஸ், பேஸ்லெஸ்ஸான அலிகேஷன்ஸ். ஆல்ரெடி 2 முறை வந்து டெல்லிக்கு போய் அவர் வந்து என்னங்கறத டீடைலா சொல்லிட்டாரு. அன்னைக்கு சிடி நிர்மல்குமார் சொல்றாரு, டெல்லியில வச்சு சொல்றாரு, எல்லா கேள்விகளையும் கேட்க சிபிஐ மிரட்டினாங்கன்னு சொன்னாங்களா? இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் சொன்னது கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து விட்டார், இனிமேல் கூப்பிட மாட்டாங்க நாங்க நம்புறோம் அப்படிங்கிறதுமே அவர் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லியிருந்தார். அப்ப எல்லாரும் என்ன நினைச்சோம், சரி விஜய்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி. இப்போ திடீர்னு வந்து அவர் என்னைக்கு நேர்காணல் பண்ணணும்னு நினைக்கிறவர், இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்க கூடிய தருணத்துல வேட்பாளர்களை வந்து அவர் நேர்காணல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும் பொழுது இந்த நேரத்துல அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சம்மன் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப நோக்கம் வந்து சம்திங் ஏதோ இருக்கு. இப்படி வேணாலும் இதை உன்னோட முடிவு என்ன சொல்றது, முடிச்சு போறது முடிவு பண்றோம்னா எப்படி வேணாலும் முடிச்சு போடலாம். சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பதில் ஒரு நேர்மையான ஒரு தன்மை இருப்பதாக தாவேகாவினுடைய நீங்க சொன்ன அவங்களுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறார். சிபிஐ விசாரணையில் நாங்கள் எல்லா தகவலையும் சொல்லியிருக்கோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி இதை காலையில் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. நிறைய ஊடகங்கள்ல இது வெவ்வேறு மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு. எனக்கு சம்மன் பண்ணியிருக்காங்க, நான் போய் அதில் ஆஜராக போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ சிபிஐ வந்து விஜய் மிரட்டுது, சிபிஐ வந்து விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு பணிய வைக்கிற வேலையில் ஈடுபடுறாங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பேஸ்லெஸ்ஸான அலிகேஷன்ஸ். நம்ம நாட்டினுடைய நீதிமன்றம் இதை பத்தி சொல்லியிருக்கல, சிபிஐ பெரிய பெரிய இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக நடைபெறுகிறது. இல்லைங்க, இப்போ நீதிமன்றம் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த ராமர் தீர்ப்பு அக்செப்ட் பண்ணிட்டு டிஸ்கஷனே பண்ணாம இருப்போமா?
இல்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம அதுக்கு பிறகு நம்ம எல்லா கூட்டணி இல்ல நான் என்ன அப்படின்னு என்ன கேட்க வரேன் இல்லைங்க, அதாவது ஒண்ணு நீதிமன்றத்து தீர்ப்பை நாங்க விமர்சிக்க மாட்டோம், எல்லா நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பையும் அக்செப்ட் பண்ணி போனா வாங்க ராமர் கோவில் தீர்ப்புல இருந்து ஆரம்பிப்போம். இல்ல நாங்க தீர்ப்புகள் எடுத்து விமர்சிப்போம், செலக்டிவா தான் விமர்சிப்போம்னா இந்த டிஸ்கஷனே வேஸ்ட். ஏன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்த எத்தனையோ தீர்ப்புகளை விமர்சித்து பேசிக்கொண்டு அந்த தீர்ப்புகளை அமல்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ்ல இன்னைக்கு வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ இந்த 10% இடபிள்யூஎஸ்க்கு ஓட் பண்ண மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசாம தான் இருக்கு. கான்ஸ்டியூஷனை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு பாராளுமன்றத்தில் சட்டம் வடிவாக முன்மொழியப்பட்டு அது சட்டமாக ஏற்றப்பட்ட ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல. நம்ம இன்னும் கோர்ட்டு தீர்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயம். சிபிஐ மூலமா எதுவும் பண்ணல. ஓகே, சிபிஐ 200% பண்ணாதுங்க. இல்ல சிபிஐ மூலமா வந்து விஜய் மிரட்ட பார்க்கல. ஓகே ரைட், சிபிஎஃப்சி மூலமா மிரட்ட பார்க்குதா? ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்தா படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. உண்மையை சொல்லணுமா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முட்டுக்கட்டையா இருந்து உங்களை மாதிரியான ஆட்கள் தான். நீங்களாம் தான் பேசி இந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டீங்க. படத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணவர் எங்கேயோ தலையில துண்ட போட்டு உட்கார்ந்துருக்காரு. எத்தனை 100 கோடி ரூபாய் பிசினஸ், எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்க வேண்டிய வணிகம் இன்னைக்கு ஒரு முட்டுச்சந்தில நிக்குதுன்னா உங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள் பேசி ஆமா நீங்க தான் பேசுனீங்க. நீங்களாம் தான் இல்லாத கதைகளை எல்லாம் பேசுனீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சிபிஎஃப்சி எப்படி தடுக்கணும்னா பராசக்தி படத்தை தடுத்துருக்கலாம். இன்னைக்கு இன்பன் உதயநிதி படம் தயாரிக்கிறாரு. என்ன படம் தாங்க தயாரிக்கிறாரு? கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நடிக்கக்கூடிய படம். 2 பேருக்கோட சம்பளம் எவ்வளோ, 2 பேருடைய வணிகம் எவ்வளோ, அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, இதை எப்படிங்க ஒரு இன்பன் உதயநிதி தயாரிக்க முடியும்? நீங்க ஒருத்தர் கேட்டாங்களா? ஒரே ஒரு ஊடகவியலாளர் இதை பத்தி எங்கேயாவது ஒரு பேட்டி எடுத்தாங்களா? எடுத்திருக்கணுங்க. வேலைக்கு இருக்காரா? எப்படிங்க கேஷுவல் லீவ், ஏர்ன் லீவ், பிஎஃப் இதெல்லாம் உண்டா அவருக்கு? எனக்கு தெரியலைங்க. இன்பன் உதயநிதி வந்து கம்பெனின்னு வந்துட்டா அவர் வந்து முக்கிய பொறுப்புல இருந்தாவே அவர் தான் ஓனர் அப்படிங்கிறது. கம்பெனி ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு தனியா. வந்து நீங்களும் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்க, நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறீங்க, நான் ஒரு கம்பெனில நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். நம்மளால ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறது கூட முடியல. அவர் ரஜினியும் கமலையும் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு 20-21 வயசுல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதெல்லாத்தையும் பத்தி இங்க ஊடகங்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க. நம்ம திரும்ப ஜனநாயகனை பத்தி பேசுறோம். எத்தனையோ படங்கள் நான் மறுபடியும் சொல்றேங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல, ஓகே கடந்த 10 ஆண்டுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2014 இருந்து 2026 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகளை போய் பாருங்க. அதுல யாரையாவது அரசியல் சார்போடு, இன்னும் சொல்ல போனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஆர்ஓ போல செயல்படக்கூடிய பல படைப்பாளிகளுக்கு தேசிய விருதுகள் கொடுத்துதான் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் வழங்கக்கூடிய பத்ம விருதுகளை போய் பாருங்க. இங்க அவங்களுடைய அரசியல் சார்பெல்லாம் பார்க்கறதே கிடையாது. எத்தனையோ பேருக்கு அப்படியான அரசியல் சார்புள்ளவர்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் போன்ற விருதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு எந்த அளவுக்கு ஃபேரா, நான் மறுபடியும் சொல்றேன், இது 100% ஃபேர். இது வந்து ஒரு தேவதூதர் நடத்தக்கூடிய ஆட்சி, நான் அப்படிலாம் சொல்லல. ஆனால் காங்கிரஸ் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஏற்படுத்திய அந்த சேதாரத்தை சரி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பை கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் செய்து கொண்டிருக்கிறது, மோடி செய்து கொண்டிருப்பதாக நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு சிபிஐ மாதிரியான ஒரு அமைப்பையோ அல்லது நீதிமன்றங்களையோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்ல நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கிட்டோம்னா மக்களுக்கு அப்புறம் வேற என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க? மக்களுக்கு, பொதுமக்கள், எனக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை, எனக்கு திமுக அரசு மேல நம்பிக்கை இல்லைங்க. என்னுடைய முதல்வர் தான் ஸ்டாலின், ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு இந்த அரசாங்கம் என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப என்னுடைய கடைசி கட்ட நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்து மேலேயே நம்ம ஒரு குற்றச்சாட்டை வச்சிருறது. சிபிஐ ஒரு விசாரணை நடத்த வந்துச்சுன்னா சிபிஐ விசாரணையில உண்மை வராது அப்படின்னு சொல்லி சிபிஐயும் நம்ம வந்து குற்றச்சாட்டுறது. ஒரு மக்களுக்கு யார் மேலதான் நம்பிக்கை இருக்கும் சொல்லுங்க? ஸோ அதனால மக்களுக்கு குறைந்தபட்சமா அந்த நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம். அதுக்காகயாவது சிபிஐயை விஜய் படத்தை நிறுத்துறதுலாம் அவங்களுக்கு ஒரு வேலையாங்க? விஜய் கூட்டணிக்கு வர வைக்கிறதுலாம் அவங்களுக்கு வேலையா? ஸோ அது இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் இருக்குதான் நான் நம்புறேன். மார்ச் 11 மீண்டும் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. பிரதமர் மோடி வந்து வர இருக்காரு. இந்த மாதத்திலேயே வந்து இது 2வது கூட்டமாக பார்க்கப்படுது. எந்த மாதிரியான தாக்கத்தை, எந்த மாதிரியான அறிவிப்புகளை வந்து மோடி கொடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு பிரதான அவர் வந்து 2 நிகழ்ச்சிகளுக்கு, ஒன்று வந்து அரசு நிகழ்ச்சி, மற்றொன்று வந்து என்டிஏ கூட்டணியினுடைய நிகழ்ச்சின்னு 2 நிகழ்ச்சிகளுக்கு வரார். நிறைய நலத்திட்டங்கள் அறிவிக்கிறார். ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்தியன் ஆயில் ரிலேட்டடான சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அறிவிக்கிறதாக தகவல் வருது. அதை பற்றின கிளியர் ஐட்னரி இன்னும் வரல. மேபி வந்த பிறகு அனைத்து ஊடகங்களுக்கும் அது பகிரப்படும். ரிகார்டிங் என்டிஏ உங்களுக்கே தெரியும், அவர் மதுரையில் மிக தெளிவாக இந்த இதை வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு. மீண்டும் ஒரு முறை அவர் மிக தெளிவாக சொல்கிறார், இங்கு திமுக அரசு ஏன் துடை தெரியப்பட வேண்டும், இங்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கு தொடர்ச்சியாக குடும்ப ஆட்சி நடக்கிறது, இங்கு மக்களுடைய அடிப்படை அந்த வாழ்வாதாரம், அவங்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதை தான் பிரதமர் மோடி அவர்கள் முன்வைக்கிறார். அதே முழக்கத்தை தான் முன்வைத்து அவர் திருச்சியிலையும் பேசுவார். திருச்சியில இன்னும் சில சர்ப்ரைசிங்கான சில அட்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். திமுகவினுடைய 12வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்து பாஜக சார்பாக நடத்தப்படுது அப்படிங்கும் பொழுது, என்டிஏ கூட்டணி சார்பாக நடத்தப்படுங்கும் போது, அப்போ ஸ்டாலின் என்னென்னலாம் பேசினாரோ அதுக்கெல்லாம் அப்போ
கவுண்டர் வந்து நிச்சயமா இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, இப்போ திமுக நடத்துறது வந்து மாநாடுன்னு நீங்க சொல்றீங்க, அது பார்த்தா எம்எல்எம் மீட்டிங் மாதிரி இருக்கு. எனக்கு தான் தெரிஞ்சு இந்த எம்எல்எம் மீட்டிங்ல வந்து வி கேன் ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சீருடை, ஒரே மாதிரியான ஒரு உணவு, ஒரே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரே கலர்ல சேர் இப்படி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செக்டரா ஒர்க் பண்ணக்கூடியது ஒரு அரசியல் கட்சியா இருக்கவே முடியாதுங்க. இல்ல நான் மறுபடியும் பிரம்மாண்டமா மாநாடு நடத்துவாரு இல்லைங்க, அந்த ஒருங்கிணைப்பு இவ்வளவு தெளிவாக தீர்க்கமாக திட்டமிடும் பொழுது ஒரு அரசியல் கட்சி அதனுடைய தன்மை இழந்துருது. நீங்க பாருங்களேன், ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்தவங்க எல்லாருமே மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. கமலஹாசனுடைய ஒவ்வொரு பிரஸ் மீட்டும் எவ்வளவு ஆர்கனைஸ்டா செட் பண்ணப்படும் அப்படிங்கிறதுக்கு இங்க சில பிஆர் ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. கமல் இப்படிதான் வருவாரு, இந்த ரோல் இவங்க உட்காரணும், அவங்க உட்காரணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டா செயல்படுவது ஒரு அரசியல் கட்சியாக இருக்க முடியாது. ஒரு கார்பரேட் கம்பெனி, திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனி தொடர்ச்சியாக தன்னுடைய முகவர்களுக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, எம்எல்எம்ல விற்பாங்கல்ல, இந்த பொருள் 10 ரூபா 100 ரூபாய்க்கு வித்தினா உனக்கு 50 ரூபா கமிஷன் அப்படிங்கிற மாதிரி பொருட்களை விற்பது போல வாக்குகளை சேகரிப்பதற்கு அவர்களுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்தி அனுப்புகிறது. பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஒவ்வொரு சேர்லையும் பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்ல பிரியாணி வைக்கிறாங்க, உள்ளார வந்து தண்ணி வைக்கிறாங்க, உள்ளார வந்து டவல் வைக்கிறாங்க. தொண்டர்கள் மேல் அக்கறைப்படுவது என்பது அவசியம். வெயில் காலத்தில் கூட்டம் நடக்கிறது, ஈவன் இது கூட மாலை நேரத்தில் தான் நடந்தது. பட் ஸ்டில் இதெல்லாம் அவசியம். ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து வைக்கப்படுகிறதுங்கிற கேள்வியை ஒருத்தங்களுமே கேட்க மாட்டேங்கிறோம். 10 லட்சம் பேர் கூடினார்கள். 10 லட்சம் பேர் கூடுவதற்கான இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மாநாட்டை கே நேரு நடத்தினார். எங்கிருந்து நடத்தினார்? யார் வீட்டு பணத்தில் நடத்தினார்? கேள்வி வரணும்ல. கே நேரு நடத்துகிறார் ஒருவேளை இல்ல கே நேரு இல்லைங்க, அது கேள்விங்க. எப்படி வேணாலும் நடத்துறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, இடி அவர் மேல கேஸ் கொடுத்திருக்குது. ஜாப் ராக்கெட் ஸ்கேம் இருக்கு. அவர் எப்படியோ நடத்தினார்னு எப்படிங்க சொல்ல முடியும்? எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அவர் வாங்கினார்னு அவர் மேல கேஸ் இருக்குது. இன்னும் அவர் மேல எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜி மேல கூட தான் கேஸ் இருக்கு. ஆமா, அவர் எம்எல்ஏ இல்லையா? ஆமா, நான் மறுபடியும் தான் கேக்குறேன். செந்தில் பாலாஜி எப்படி மாநாடு நடத்துறாரு? எதை வச்சு நடத்துறாரு? இன்னைக்கு நான் இருக்கேங்க, நீங்க வரீங்க, நீங்க என்னுடைய தலைவர். ராஜ்வேல் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் குற்றச்சாட்டையே விட்டுருங்க. குற்றம் குற்றச்சாட்டையே விட்டுருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொன்ன 12 மாநாடுகளையும் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாநாட்டிற்கும் 500 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 12 மாநாடுகளுக்கும் சேர்த்து 6000 கோடி ரூபாயை திமுக செலவு செய்திருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சர் அதற்கு பொறுப்பாளர் என்றால் அவர் செலவு செய்த 500 கோடியை அவர் மீண்டும் எங்கிருந்து சம்பாதிப்பார்? நீங்க சொல்லுங்க. நீங்க உடனே கேட்பீங்க, என்டிஏ மாநாடு நடக்குது, நீங்க போய் பாருங்க, என்டிஏ மாநாடு இப்படிதான் நடக்குதா போய் பாருங்க. மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடுகளுக்கு புரோட்டோகாலே ரொம்ப சிம்பிள். அங்க வெறும் பந்தல் மட்டும் தான் போடுறாங்க. அங்க வரவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரியாணி ஹாட் பாக்ஸ்ல வச்சு கொடுக்குறது, இங்க வந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறது, சரக்கு பாட்டில் கொடுக்குறது, இதெல்லாம் கிடையாது. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்க செக் பண்ணிட்டு இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்க. வந்து நடத்தப்பட்டுச்சு கடந்த முறை. அப்போ முழுக்க நம்ம அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் பாஜக கூடியா இருந்தது. எங்க அதிமுக காரங்க மத்த எந்த கட்சிக்காரங்களுமே இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட இந்த முறை வந்து அது சரி செய்யப்படுமா? அந்த பிஆர் ஆக்டிவிட்டி சரியா இருக்குமா? எல்லாரையும் வந்து ஒருங்கிணைந்து பண்றதுல சரியா பண்ணுவாங்க மறுபடியும் அப்படிங்கிற கேள்விதான். மதுரையிலும் அது அப்படித்தான் நடந்தது. மதுரையில் பல 100 வாகனங்கள் அந்த மாநாட்டு மைதான திடலுக்கு வர முடியாத அளவிற்கு திருப்பிவிடப்பட்டதாக செய்திகள் வந்தது. நீங்களே பார்த்திருப்பீங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ரோட்ல இறங்கி அவர் டிராபிக் கிளியர் பண்ணாருங்க. அப்ப டிராபிக் கிளியர் பண்ண வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? காவல்துறை என்ன பண்ணிட்டு அப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுல அர்த்தம். எது ஃபெயிலியர் ஆயிடுச்சு? ஒரு மோடி வராரு, நாட்டினுடைய பிரதமர், நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இல்ல அதை நீங்க பேசியிருக்கணும்னு சொல்றீங்க. இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசியிருக்கணும். ஒரு பிரதமரே வரும்பொழுது பிரதமருடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய வாகனங்களே திருப்பி விடக்கூடிய இவர்கள் யோசிச்சு பாருங்க, பொதுமக்களை என்ன பாடுபடுத்து. ஆர்கனைசிங் சரியா இல்ல. பாஜக பண்ண ஆர்கனைசிங் வந்து சரியா இல்ல. அப்படிதானே பார்க்கப்படும். பாஜக என்ன பண்ண முடியும்? எல்லாமே கரெக்டா நடக்குது. மறுபடியும் சொல்றேன், இப்ப நீங்க நாம் தமிழருடைய கூட்டம் ஒழுங்கா நடந்துச்சுன்னா நாம் தமிழர் கூட்டத்தினுடைய சைஸ் என்ன, தாவேக்கா நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல என்னென்ன இடர்பாடுகள், என்னென்ன சங்கடங்கள் நடந்துருச்சு நம்ம நிறையவே பேசிட்டோம். அதுக்கு வருவது போல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி இங்க யாராவது உட்கார்ந்துருந்தாங்களா, அல்லது ஏதாவது தடுப்புகளை ஏறி குதிச்சு வந்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நாம் தமிழருங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அது தனி அவங்களுடைய மாநாடு, அவங்க நடத்துற மாநாடை பத்தி நம்ம தனியா பேசுவோம். இப்ப வரதை நீங்க பார்க்க தானே போறீங்க. இப்போ பாஜக நடத்தக்கூடிய மாநாடுங்கிறது என்டிஏவினுடைய ஒரு பொதுக்கூட்டமாகத்தான் அது கருதப்படுது. பிரதமருடைய பொதுக்கூட்டங்களில் ஒரு புரோட்டோகால் உண்டு. நீங்க முதல்ல நாம் தமிழரோட எதையும் கம்பேர் பண்றதே தப்பு. ஏன் நான் சொல்றேன் கேளுங்களேன், ஒரே நிமிஷம் கேளுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ எல்லா பொதுக்கூட்டங்களுடைய பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கு ட்ரோன் ஷாட்ஸ் போடுறாங்க. ஏன்னா பாக்குறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஊடகவியலாளர்ங்கிறதுனால சொல்றேன். பிரதமர் பங்கேற்கக்கூடிய கூட்டங்களில் ட்ரோன் பறப்பதற்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தை இப்படி நீங்க காட்டும் பொழுது அதுல உங்களுக்கு கூட்டம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு பிடிபடும். ஒரு கூட்டம் உங்களுக்கு வேணும்னா நீங்க டாப் ஆங்கிள் தான் காட்டணும். நீங்க டாப் ஆங்கிள் ஜிம்மியோ அல்லது ட்ரோனோ போட்டு நீங்க ஷாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு அனுமதி கிடையாது. தட் இஸ் ஏ புரோட்டோகால். சோ பிரதமர் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் தவிர்த்து விட்டு என்டிஏ சார்பாக பிரதமர் இல்லாமலும் சில கூட்டங்கள் இங்கு நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று அனைவரும் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் இனிமேல் நடக்கும்.
அந்த கூட்டங்கள்ல நீங்க பாப்பீங்க. அப்ப நீங்க இதெல்லாத்தையும் கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா பிரதமர் பங்கேற்கக்கூடிய கூட்டங்களுக்கு என்று ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுல இத்தனை பாஜக காரங்க மட்டும் தான் வரணும், அதிமுக காரங்க வரக்கூடாது, அதிமுக காரங்க கொடியை காட்டக்கூடாது, அதிமுக காரங்க கொடியை காமிச்சா டிவில காட்டக்கூடாது அப்படின்றதும் இருக்கா? உங்ககிட்ட சொன்னாங்களா? நம்ம விஷுவலா நான் பார்த்ததனால தான் நான் கேக்குறேன். அதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். முதல்ல விஷுவல்ஸே இங்க வந்து ஒரே ஒரு விஷுவல் தான். பிரதமருடைய பிஎம்ஓக்கு மட்டும் தான் அங்க விஷுவல் ஷூட் பண்றதுக்கே பர்மிஷன். ஒரு தனி நபர் ஊடகங்களோ கூட்டம் நடத்துறது என்டிஏ கூட்டம் சார். நம்ம எல்லா கட்சி அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப என்டிஏவுக்கு என்று நான் சொல்றது பிஎம்ஓங்கிறது அரசினுடைய அரசு விழாக்களுக்கு பிஎம்ஓ சார்பாக பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபீடு கொடுப்பாங்க. இந்த என்டிஏவினுடைய புரோட்டோகாலுக்கு என்று தேசிய பாஜகவுக்கு எப்படி பிஎம் கலந்துக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், அந்த ஸ்டேஜ்ல இருந்து எவ்வளவு மீட்டர்ஸ் தள்ளி ஆடியன்ஸ் உட்காரணும், பிரஸுக்கு எங்க அலோகேஷன் பண்ணணும், அந்த கூட்ட அரங்கம் எப்படி இருக்கணும், இது அனைத்துக்குமே இங்கு புரோட்டோகால் இருக்கிறது. சோ அதன் அடிப்படையில தான் வைக்கிறாங்க. மதுரையில அதிமுக தொண்டர்களே கலந்துக்காம இந்த கூட்டம் நடந்துச்சுன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அதிமுக தொண்டர்கள் கலந்துக்கலையா? அதிமுக தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள். அதை மீறி அங்கு இருந்த அந்த இடர்பாடுகள், போக்குவரத்து சீராக அவங்க வந்து வாகனங்களை வரவிடலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அட்ரஸ் பண்ணி அதை இப்ப திருச்சியில சரி பண்ண போறாங்க. நாளைக்கு திருச்சி கூட்டத்துல நீங்க அது எல்லாத்தையும் பார்க்க தான் போறீங்க. அப்ப மற்ற கூட்டங்களை நடந்ததோட இந்த கூட்டம் வந்து பெட்டரா நடத்தப்படும். 200% பிரம்மாண்டமாக நடத்தப்படும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது கம்பாரிசனுக்காக சொல்ல, திருச்சிங்கிறது ஆக்சசபிலிட்டி வைஸ் ஓகே, இது வந்து ராம் தமிழர் நடத்திட்டாங்க, திமுக நடத்திட்டாங்க, அதனால வந்து அதை விட ஒரு பெரிய கூட்டம் அப்படிலாம் இல்லை. பிரதமரினுடைய கூட்டம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சில புரோட்டோகால் இருக்கு. அதை உட்படுத்தி அதை மையப்படுத்தி இந்த கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமான வகையில் மற்ற ஊர்களை காட்டிலும் மிக அதிகமான கூட்டம் கூடக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாநாடு போன்ற இந்த கூட்டம் நடக்க இருக்குது. அங்க அறிவிப்பு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏதாவது ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியுடைய தீம் இப்படிதான் இருக்க போகுது, ஆட்சிக்கு வந்தா நாங்க இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் அறிவிப்பு இருக்குமா? இருக்கலாம், எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். GT Holidays, GT Holidays, South India's #1 travel brand.